இந்த போஸ்ட் நல்லா கவனிங்க. கூலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூர்ல இருக்கிற ஸ்வகத் அப்படிங்கிற தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். டிக்கெட் ரேட் பாருங்க 1000, 1500, ரூ. 2000. சரிங்களா? இது வந்து மொத்தமா ரூ. 7,50,000 வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு ரஜினிகாந்தையும், லோகேஷ் கனகராஜையும் வச்சு போட்டுருக்காங்க. இதுல இப்ப என்ன பிரச்சனை தெரியுங்களா? இதோட கமெண்ட் செக்ஷன ஓப்பன் பண்றேன் பாருங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை லோகேஷ். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லோகேஷ். அதர்வைஸ் கோஸ் ஒன்லி ஆஃப்டர் இன்டர்வியூ. அந்த மாரி வந்து போட்டிருக்காங்க. இது லோகேஷ்காக மட்டும் தான், ரஜினிக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமா வந்து அங்க ஒரு சண்டைய வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது என்ன கான்செப்ட்ன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப லோகேஷ் கனகராஜோட முந்தைய படங்களுக்கும் ரீசன் லோகேஷ் கனகராஜ் தான் ஹைப்ன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? அதுக்கு முன்னாடி நடிச்ச நடிகர்களுக்காக இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல புரியல. அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் அதே மாரி ஹைப் வந்திருக்கணுங்க. இப்ப லோகேஷ் கனகராஜ் கைதின்னு ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம், மாஸ்டர்ன்னு ஒரு படம் வருது. அந்த மாஸ்டருக்கு நீங்க இவ்வளோ ஹைப் வரலையே! அது மிகப்பெரிய வசூல் வந்திருக்கணுமே! வர முடியல. ஏன்னா, அது தியேட்டருக்கு சரி மாஸ்டர் தியேட்டருக்கு வர முடியல. கொரோனா டைம் அது ஓகே. அதுக்கப்புறம் லியோன்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு இந்த மாரி இவ்வளோ ஹைப் வந்ததான்னு கேட்டா இல்லையே! இருந்தது. அது இந்த அளவுக்கு இருந்ததான்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா இல்ல. ஏன்னா, மாஸ்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சரியான படம் வந்து பாதிக்கு பாதி வந்து லோகேஷ் கனகராஜோட படம் இல்ல அப்படிங்கிறதுனால, ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையா இருந்தனால தான், ஆ லியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஹைப் இருந்தது இல்ல. இருந்துச்சு. அது விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில மட்டும் தான் இருந்ததே தவிர, பொதுவான ரசிகர்கள் மத்தியில இல்ல. அதுதான் உண்மை. அதே மாரி தான் இங்கேயும். இப்போ லோகேஷ் கனகராஜ நம்பி போறவங்களும் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. இப்ப ரஜினிய நம்பி மட்டும் தான் போறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, லோகேஷ் கனகராஜ் எப்படி பண்ணியிருப்பாரு? ரஜினிய வச்சு எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாரு? அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்க போறீங்க. அப்போ அங்க ரஜினி இருக்காரு தானே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கபாலிங்கிற படத்துக்கு அவ்வளோ ஹைப் வந்ததுக்கு காரணம் ரஞ்சித்தா? கிடையாது. இப்போ பேட்ட அப்படிங்கிற ப ப ப படத்துக்கு ஹைப் வந்ததுக்கு காரணம் கார்த்திக் சுப்புராஜ் மட்டுமா? கிடையாது. அதே மாரி வேட்டையன் படத்துக்கும் நீங்க வந்து வெறும் நீங்க ஞானவேல் ராஜாவ மட்டும் தான் நம்பி போனீங்களா? இல்ல. ரஜினி இவங்களோட காம்பினேஷன்ல எப்படி நடிச்சிருப்பாரு? எப்படி ரஜினிய யூஸ் பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே உள்ள போய் உட்கார்ந்திருப்பீங்க. அப்போ இது ரஜினிக்காக தான் மெயின் ஹைப். லோகேஷ் கனகராஜ்ங்கிறது அடிஷனல். அப்படிங்கிறத